அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெற்றோராக இருப்பது இறைவனின் ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தில் சவால்களும் அடங்கியுள்ளன. குழந்தைகள் அன்பின் பிரதிபலிப்பாக இருந்தாலும் அவர்களில் வெளிப்படுகின்ற கோபம், பிடிவாதம் மற்றும் சில நேரங்களில் புரியாத எதிர்ப்பு இவையெல்லாம் பெற்றோரின் மனதில் வலி உண்டாக்கும். இன்றைய இந்த உலகில் நமது குழந்தைகள் பல்வேறு அழுத்தங்களுக்கும் சவால்களுக்கும் ஆளாகிறார்கள். பள்ளிக்கூட அழுத்தம், நண்பர்களின் தாக்கம், சமூக வலைதளங்கள் வரும் செய்திகளின் தாக்கம் மற்றும் குடும்ப சூழ்நிலையின் பாதிப்பு இவை அனைத்தும் சேர்ந்து சில நேரங்களில் அவர்களுடைய உள்ளத்தில் கோபம், கொந்தளிப்பு, எதிர்ப்புணர்வு ஆகியவற்றை உருவாக்குகிறது. சில நேரங்கள் ஒரு தாயின் இதயம் அழும். ஏசப்பா, என் மகன் ஏன் இப்படி கோபமாக இருக்கிறான்? நான் சொல்லும் வார்த்தைகளை ஏன் ஏற்கவில்லை? அதேபோல் ஒரு தந்தையின் உள்ளம் கனக்கும். ஏசப்பா, நான் அவனை நல்லவனாக வளர்க்க விரும்புகிறேன், ஆனாலும் அவன் மனம் சினத்தால் நிரம்பி இருக்கிறது. ஒரு பெற்றோராக நம்முடைய மனம் வலிக்கிறது. நாம் குழந்தைகளை அன்பாக வளர்க்க விரும்புகிறோம், ஆனால் சில நேரங்கள் அவர்கள் பேசும் கடுமையான வார்த்தைகள், கத்தல், எதிர்ப்பு நம்மை உடைத்து விடுகிறது. அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது மனித சிந்தனையை மட்டும் நம்பாமல் இயேசுவின் முன் சென்று அவர் பாதம் பணிந்து ஜெபத்தில் அவர் முன் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நிலைமைக்கு பைபிள் வழிகாட்டி செல்கிறது. குழந்தைகளின் கோபம், சினம், பிடிவாதம் இவை இயற்கையாக வளர்வதல்ல. அடிப்படையில் அன்பு, பொறுமை மற்றும் ஆன்மீக வழிநடத்தல் இல்லாத போது இவை வேறு ஒன்றுகின்றன. கோபமாயிருந்தாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் கோபம் சூரியன் மறையும் வரை நீடிக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். எபேசியர் 4:26 நமக்கு சொல்கிறது. கோபம் மனிதருக்குள் வரும், ஆனால் அது பாவமாக மாறக்கூடாது. குழந்தைகளுக்கும் கோபம் வரும், ஆனால் அந்த கோபத்தை சரியான வழியில் மாற்ற பெற்றோராகிய நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஒரு வாழ்க்கை முறை. பெற்றோர்களாகிய நாமும் இதை கடைபிடித்து குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். வெஞ்சினம் கொள்ளாதே, வெகுண்டெழுவதை விட்டுவிடு, எரிச்சலடையாதே, அதனால் தீமைதான் விளையும். திருப்பாடல்கள் 37:8 நமக்கு சொல்கிறது. நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் இறைவன் சொல்லும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது. கோபத்தை மாற்றிய இறைவனின் அருளாசீர் குறித்த உண்மை சம்பவம் ஒன்றை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவான். அவன் பெற்றோர் இயேசுவை நம்பி வாழ்பவர்கள். ஒரு நாள் அந்த சிறுவன் தனது நண்பருடன் சண்டையிட்டான். கோபத்தில் அவனுடைய வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் உடைத்தான். பெற்றோரின் மனம் உடைந்தது. அவர்கள் அடிக்கவோ தண்டிக்கவோ இல்லை, மாறாக அந்த இரவு குடும்ப ஜெபத்தில் அந்த குழந்தைக்காக ஜெபித்தார்கள். இயேசுவே, எங்கள் மகனின் இதயத்தை மென்மையாக்கி உமது அமைதியை தாரும் என்று இறைவனை மனமுருக்கி வேண்டினார். சில நாட்கள் பள்ளியின் ஆசிரியர் அந்த குழந்தையின் நடத்தை மாறிவிட்டது என்று கூறினார். மெதுவாக அந்த குழந்தை கோபம் வந்தபோது அமைதியாக இருப்பதை கற்றுக்கொண்டான். இது பெற்றோரின் அன்பும் இடையறாத ஜெபமும் தேவன் ஆவியின் செயலால் நடந்தது. குழந்தைகள் கோபம் இயல்பானது, ஆனால் இறைவனின் கிருபையால் அது மாற்றமடையும். பெற்றோர் அன்பும் பொறுமையும் காட்டினால் குழந்தைகளின் உள்ளம் அமைதியடையும். பைபிளின் வார்த்தைகளும் ஜெபமும் குழந்தைகள் வாழ்க்கையில் கோபத்தை நீக்கி மகிழ்ச்சியை நிலைநிறுத்தும். அன்புள்ளவர்களே, குழந்தைகள் கோபம் நீங்க வேண்டுமென்றால் பொறுமையும் அன்பும் ஜெபமும் முக்கியமான திறவுகோலாக அமைந்துள்ளது. பெற்றோராகிய நாம் செய்ய வேண்டிய சில ஆன்மீக வழிகளை பார்க்கலாம். ஜெபத்தில் ஒப்பு கொடுத்தல், அதாவது குழந்தையின் கோபத்தை உங்கள் கைகளால் மாற்ற முடியாது, இயேசுவின் அருள் ஆசிரால் மட்டுமே மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு கோபம் பற்றி சொல்லும் பைபிள் வசனங்களை தினமும் குழந்தைகளுக்கு சொல்லித்தருதல். பெற்றோர் தங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக இருந்தால் நல்லது. அன்பு, பொறுமை, மன்னிப்பு நிறைந்த சூழ்நிலையை குடும்பத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும். இயேசுவின் வழிகாட்டுகளை பின்பற்றி
ஆன்மீக வழிகளை நாம் குழந்தைகளுக்கு சிறப்பாக எடுத்து சொல்லும்போது அந்த குழந்தைகள் கோபத்தை தவிர்த்து சிறப்பாக வளர முடியும். இறைவனின் அருளாசியாலும் கோபத்தை மாற்ற முடியும். பெற்றோர் அன்பும் பொறுமையும் காட்டினால் குழந்தைகள் உள்ளம் அமைதியடையும். நம் குழந்தைகளுக்காக ஜெபிப்போமா? ஏசப்பா, என் குழந்தைகளின் இதயத்தில் இருக்கும் சினத்தையும் கோபத்தையும் உமது அன்பால் கரைத்திடும். அவர்களின் வார்த்தைகள் சாந்தமாகவும் மனம் அன்பாலும் அமைதியாலும் நிரம்பட்டும். பெற்றோராகிய எனக்கும் பொறுமையும் மென்மையையும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலையும் நம் வீட்டில் சமாதானமும் ஆனந்தமும் நிலைத்திருக்க செய்யும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.